ஆமா, வேற என்ன எதிர்பார்க்க? இதுவே பழைய சண்முகமா இருந்தா அருவாளை எடுத்துக்கிட்டு 8 ஊருக்கு கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இந்நேரம் அந்த வெங்கடேஷ் வீட்டுக்கு போய் அவன் குடும்பத்தையே ரெண்டாக்கிருப்பான். அத தடுக்கணும்னு நான் ரெடியா இருந்தேன். ஆனா நீ என்னடா அண்ணா, எனக்கு இப்ப எந்த வேலையும் வைக்காம ஹாயா விசில் அடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க? ஆமா, ஏன்னு கேட்டேன். பொறவே நீதானே காந்தி கதை, ஏசுநாதர் கதை, புத்தர் கதைலாம் சொன்ன. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு பத்தாவதுக்கு உன் அம்மா கிட்ட சத்தியம் கொடுத்துருக்க நீ அப்படின்ற பிளாஷ்பேக் அடிக்கடி ஓட்டி காட்டுறதுல நீதாம்ல. இத மீறி நான் என்னத்தை செய்யணும்னு நினைக்க, அதனாலதான் பண்ணல. ஒரு சின்ன கோவம் கூட வரல? இல்லை, நீ எதுக்கு பேயடைஞ்ச மாதிரி சாக்ரியேஷன் கொடுக்க? இல்ல, நீ பாட்டுக்கு வந்த, சொன்னதெல்லாம் கேட்டு ஊன் கொட்ட, சாப்பாடு போட சொல்லி மூக்கு பிடிக்க ஒரு கட்டு கட்டில, திரும்ப கடைக்கு போன. ஆமா, வேலை இருக்கலாம். இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்க. பாட்டு மனசுல வந்துச்சுல. ஏம்ல என்ன இப்படி சந்தேகப்படுத? நான் என்ன உன் கால் மேலேயா காலை போட்டேன்? என் கால் மேல காலை போட்டு தானே விசில் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அது ஒரு தப்புங்கயா. ஓ, அப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அதானே? இப்ப என்னத்த சொல்லணும்னு எதிர்பார்க்க? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பிளான வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி நிதானமா விசில் அடிச்சிட்டு இருக்க. உண்மைதானே? இல்லே, என் வாய் நான் விசில் அடிக்க, உனக்கும் விசில் அடிக்க தெரியும்னா விசில் அடி, சேர்ந்தே டூயட் பாடுவான். விசில்லையே எப்படி என்கிட்ட சொல்லாம மறைச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கல. பாத்துறேன்டா நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, நிறுத்தடா. டேய், என் காது அடைக்குது. ஐயா சாமி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. உனக்கு விசில் அடிக்கணுமா அடி, ஆனா சத்தம் வராம அடி சாமி. காது கூசுது அப்படியே. ஏம்ல, நீதான் அடிக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிருக்கிய. ஜோக்கா? நான் தான் எல்லாமே. அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் வச்சுட்டு நீ என்னத்த செய்ய போத? எல்லாம் பண்ணுவேன். இனிமே இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஏழைங்க படிக்கிற ஸ்கூல் கிடையாது. நான் இங்க மாற்றத்தை கொண்டு வர போறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஃபீஸ் கட்டினாதான் இங்க படிக்க முடியும். இங்க இருக்கிற வாத்தியாருங்க எல்லாரையும் நான் மாத்த போறேன். ஓ, அந்த அதிகாரம் எல்லாம் கூட உனக்கு கொடுத்துட்டாவளா? ஆமா, இனிமே எல்லாம் நான் தான். இந்த ஓட்ட கட்டடம் எல்லாத்தையும் இடிச்சிட்டு பெரிய கட்டடமா புது கட்டடமா கட்ட போறேன். ஸ்கூல் பஸ், ஸ்கூல் லஞ்ச், அது இதுன்னு எல்லாத்தையும் பெரிய ஸ்கூலா மாத்த போறேன். ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்ல மாப்ள. அதுக்காக தானே ஃபீஸ் வாங்க போறேன். இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாறப்போகுது. பணக்கார பசங்க சேர சேர இது பணமா எனக்கு கொட்ட போகுது. அப்போ இங்க ஏற்கனவே படிக்கிறாங்கள பிள்ளைங்க, அவங்க நிலைமெல்லாம் நாசமா போட்டோம். அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? இந்த பஞ்ச பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டீஸ் கொடுத்து அனுப்ப போறேன். அதுக்கு பிள்ளையார் சுழியா உன் தங்கச்சி கனியை தான் ஸ்கூலை விட்டு நீக்கி இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளோட டிசிய நீ வாங்கிட்டு கிளம்பு. எங்க வர்றீங்க? வேண்டாங்க, நீங்க அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறீங்க. உங்க உயரம் தெரியாம பறக்க ஆசைப்படுறீங்க. மரியாதையா வழிய விடுங்க. பஞ்சு டைலாக் பேசினா பயந்துருவோமா? உங்க கதை அவ்வளவுதான். இந்த ஸ்கூல் இனிமே எங்களோடது. இத வேற லெவலுக்கு கொண்டு போறோம். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. மரியாதையா அப்படியே கிளம்பி போயிருங்க. நீங்க நிஜமாவே யோசிச்சு தான் பேசுறீங்களா? சட்டப்படி இதெல்லாம் தப்பு சார். எப்ப வேணாலும் உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியும்ல உங்களுக்கு. உங்களுக்கு தான் படிப்பில்ல, அறிவில்ல. அந்த வெங்கடேஷ்குமார் அறிவு கெட்டு போச்சு. எதுக்காக அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கான்? அண்ணா, என்னண்ணா இது? என்னண்ணா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?
நீங்க கொடுத்ததா ராஜினாமா கடிதத்தை காமிச்சாங்களே மேடம். அங்க என்ன பேச்சு, இங்க பேசுங்க. நீங்க சட்டப்படி நொட்டப்படி எல்லாம் எங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த ஸ்கூலு எங்க கைக்கு வந்தாச்சு. உங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. சட்டப்படி தப்புனா கோர்ட்டுக்கு போ, கேஸ போடு, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். பாத்துக்குவியா நீ? ஏய் ஏய், நீ எப்படி உள்ள போன? உன்னையா உள்ள விட்டது? வண்டிடா, வாங்க வாங்க. எப்படில? நீ என்னடா இப்படி தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் மாதிரி வந்து நிக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ இம்மீடியட்டா என்ன ஒரு மன்னிப்பு மன்னிக்கினேன். எதுக்கு? எதுக்கா? இருக்குதே. தொரடா கதுவ. ஐயோ வாட்ச்மேன், தரையா மூடுனது நீ, திறக்க சொல்றது அவனியா? தொரடா கதுவ.